சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாவே. பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாவே. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் பணியான்பில்லார் பயனதில்லை. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் பணியான்பில்லார் பயனதில்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையுமுள்ள. சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையுமுள்ள. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கும் உண்ணாது தினமழியாது தீமை செய்யாது. சினமடையாது தீங்கும் உண்ணாது தினமழியாது தீமை செய்யாது. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் 16வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், சரீரமாகிய சபையிலே இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவரோடு கூட இணைந்த அவயவங்களாகிய நம்ம எல்லாருக்குள்ளும் முக்கியமாக காணப்பட வேண்டிய ஒரு பண்பு தான் அந்யோன்யம். ஆம் பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே விசுவாசிகள் எல்லாரும் இந்த அந்யோன்ய ஐக்கியத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயங்கள் தோறும்
வீடுகள் தோறும் அவர்கள் கூடி ஜெபம் பண்ணினார்கள், கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கூடி இருக்கும்போது, நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்போது, ஒரே மனம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, அங்கே தேவ பிரசன்னம் அளவில்லாமல் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்பதாக. அப்போ நம்ம எப்பொழுதெல்லாம் சபையாக கூடி வருகிறோமோ அப்பொழுது மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதும் சரீரமாகிய நம்முடைய விசுவாசிகளிடையே, நம்முடைய விசுவாச சகோதரர்களுக்கிடையே அந்யோன்ய ஐக்கியத்தையும் ஒருமனத்தையும் பாதுகாக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இதை நான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீர்களா பிரியமானவர்களே? ஆம், நம்முடைய சரீரத்திலே வெவ்வேறு விதமான அவயவங்கள் இருக்கிறது. ஒரே மாதிரியான அவயவம் இருந்தால் அது சரீரமாக முடியாது. யோசித்து பாருங்கள், நம்முடைய சரீரம் முழுவதும் கண்ணாக இருந்தால், இல்லை நம்முடைய சரீரம் முழுவதும் கையாக இருந்தால், இல்லை நம்முடைய சரீரம் முழுவதும் காலாக இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு? அது எப்படி இருக்கும்? பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காது இல்லையா? இதே போலதான் பிரியமானவர்களே வசனம் சொல்லுகிறது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் நாம் எப்படிப்பட்டவர்களாயினும், எந்த ஸ்டேட்டஸில் நம்முடைய சபையில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடாது. எந்த காஸ்ட், எந்த ஜாதி அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. எந்த இனம் என்றெல்லாம் பார்க்கவே கூடாது. எந்த ஊரை சார்ந்தவங்க இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒரே சரீரத்தின் அவயவங்கள். நாம் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருந்தாலும், நாம் எவ்வளோ பெரிய உயர் குலத்திலிருந்து வந்தாலும், நாம் எல்லாரும் ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட அவயவங்கள் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது பிரியமானவர்களே. 133வது சங்கீதம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சங்கீதம் இல்லையா? இந்த சங்கீதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்கிறதாய் கர்த்தர் நெகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். பார்த்தீர்களா? அது மாத்திரமல்ல, அது ஆரோன் தலையில ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே அங்கிகளிலே வடிகிற நல்ல அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்லி. அப்படியானால் அந்த அபிஷேக தைலத்தினுடைய சாராம்சம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், யாத்திராகமம் 30வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து ஒரு
பிரதான ஆசாரியனுக்காக தயாரிக்கப்படுகிற அபிஷேக தைலம் எப்படி தயாரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் போதித்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே வெவ்வேறு விதமான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது. பார்த்தோம் என்றால் வெள்ளை போளம், சுத்தமான வெள்ளை போளத்திலே 500 சேக்கல் இடை, சுகந்த கருவாய் பட்டையிலே 250 சேக்கல் இடை, சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடை, லவங்க பட்டையில் 500 சேக்கல் இடை, ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெய். இப்படி இதை எல்லாவற்றையும் எடுத்து பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். இங்கே பார்த்தோம் என்றால் பிரியமானவர்களே, வெவ்வேறு விதமான பொருட்கள் இந்த தைலம் தயாரிப்பிலே சேர்க்கப்படுகிறது. பார்த்தீர்கள் என்றால் வெவ்வேறு விதமான பொருட்கள் வெவ்வேறு விதமான அளவுகளிலே சேர்க்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் சமைக்கிறவர்களுக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? உதாரணமாக நாம் பிரியாணி செய்கிறோம் என்றால் அரிசி போடுகிற அளவுக்கு நாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடக்கூடாது இல்லையா? அப்போ ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது இல்லையா? அந்தந்த அளவிலே அது சேர்க்கப்பட்டால்தான் அது ஒரு சுவையான உணவு பதார்த்தமாக மாறும். அதே போலதான் பிரியமானவர்களே, நாம் சபையிலே வெவ்வேறு அவயவமாக இருக்கிறோம், வெவ்வேறு அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நமக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியங்களும் வேறு. ஒருவருக்கு பாடல் பாடுகிற தாளந்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால் அவரை அந்த ஊழியத்துக்கு பயன்படுத்துவார். எனவே எல்லாரும் நான் தான் பாடல் பாடுவேன் என்று சொல்லக்கூடாது. சிலரை கர்த்தர் அபரிமிதமான பணிவிடை ஆவியினாலே நிரப்பி இருப்பார். பாருங்கள், எல்லாரும் ஒரு சபையிலே ஆராதனை வீரர்களாகவே இருந்து விட்டால் அப்ப யார் அந்த பணிவிடை வேலைகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா? அப்போ அதுவும் முக்கியம்தான், இதுவும் அதை விட ரொம்ப முக்கியம்தான் இல்லையா? ஸோ எல்லாவற்றிலும் கர்த்தர் ரொம்ப நேர்த்தியாக ஒரு சபையிலே செய்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார் என்றால் எர்மோன் மலையிலே இறங்குகிற பனிக்கு ஒப்பாக பார்க்கிறார். அந்த எர்மோன் மலையினுடைய ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், சீயோன் மலை, எர்மோன் மலையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் பூமி ஒரு வறட்சியான பூமியாம். அந்த எர்மோன் மலையை சுற்றியுள்ள பாகங்கள் எல்லாம் வறட்சியான பூமியாம். ஆனால் பாருங்கள், அந்த எர்மோன் மலையில இறங்குகிற பனி, அதிலிருந்து புறப்படுகிற செழிப்பு அந்த வறண்ட நிலத்தையே செழிப்பாக்கி அதுதான் இஸ்ரவேல் மொத்தத்திற்கும் உரிய ஒரு விவசாயத்திற்கும் மற்ற எல்லா காரியத்திற்குமான செழுமைக்கும் காரணமாய் இருக்கிறதா. அதில் கர்த்தர் எர்மோன் மலையை இன்பமாய் பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பல்வேறு விதமான வசனங்களில் நாம் பார்க்க முடியும். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை, சகோதர சிநேகத்தோடு பழகுவதை, சபையிலே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாய் இருப்பதை தேவன் எவ்வளோ விரும்புகிறார் இல்லையா? நமக்குள்ளே பெரியவன் என்றும் இல்லை, சிறியவன் என்றும் இல்லை, முக்கியமானவன் என்றும் இல்லை, முக்கியமற்றவன் என்றும் இல்லை. எல்லாரையும் கர்த்தர் சமமாக பார்க்கிறார். நாமும் அப்படியே பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சபையிலெல்லாம் இந்த ஒரு மனம் ஐக்கியம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு விசை நம்முடைய சபைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே, எங்கள் சபைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள் மட்டும் எங்கள் சபையில் ஒருவேளை பிரிவினைகள் காணப்படுமானால், ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற தாழ்வுகள் காணப்படுமானால், ஒருவேளை நாங்கள் இதுவரையிலும் எங்கள் சபையினுடைய அங்கத்தினர்களை அற்பமாக பார்த்ததுண்டானால், இனிமேல் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கவும் நேசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சபையிலே சகோதர சிநேகம் கூடி வழங்கப்படட்டும், அன்பு பெருகி வழியட்டும் ஆண்டவரே. தேவ அன்பு எங்கள் சபைகளிலே பெருக்கெடுத்து ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவரை குறித்து ஒருவர் மேன்மையா எண்ணத்தக்க கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. உங்க சரீரமான சபையில ஆண்டவரே, எங்களுக்கென்று தேவன் தந்திருக்கிற பொறுப்புகளை உண்மையோடு நிறைவேற்றுகிற கிருபைகளை தாங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.